மிகவும் எதிர்பார்த்திருந்த இந்த பட்ஜெட் பெருத்த ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக அமைந்திருப்பதும் சொன்னேன். இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் நாங்கள் என்ன தெரிவித்தோமோ அதுதானே இன்றைக்கு நடைமுறையிலே வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த கடன் சுமையை ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்கியது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை வேண்டுமென்றே திரித்து உருவாக்குவதற்கு அன்றைக்கு முற்பட்டார்கள். நான் அப்போதே தெளிவாக சொன்னேன். இதே அளவில் போனேன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதை போல அடுத்த 5 ஆண்டுகளில் நான் முன்பு குறிப்பிட்டதை போல அந்த 10 லட்சம் கோடியை கடனாக அவர்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து போகிற போது நெட் பாரோயிங் 1 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த ஆண்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்போதே அவர்கள் 22,000 கோடி ரூபாய் அதை விட அதிகமாக கடன் வாங்குவோம் என்று இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். குறைத்து இன்றைக்கு இந்த மூலதன செலவுகளிலே நம்முடைய நிதியமைச்சர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதை அமல பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொன்று சொன்னாங்க, எஸ்ஓடிஆர் ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூஸ், மாநில அரசினுடைய சொந்த வரி வருவாய்களில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க போகும்போது 2,29,000. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை அவருடைய எதிர்பார்ப்பினை எந்த அளவிற்கு பொய்யாக்கி இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். மிகவும் எதிர்பார்த்திருந்த இந்த பட்ஜெட் பெருத்த ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக அமைந்திருப்பதும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக தெரிவித்திருந்த பல வாக்குறுதிகள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே இடம்பெறவில்லை என்பதும் நாட்டு மக்கள் இன்றைக்கு நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தை எந்தெந்த வகையெல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பொய்த்து போக செய்திருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிலே மிக விவரமாக அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவற்றுக்குள் நான் அதிகமாக செல்ல விரும்பவில்லை. நான் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்க விரும்புவது, நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு சில கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதை ஒட்டி இதே அறிவாலயத்தில் நான் செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது பல கருத்துக்களை அதனை ஒட்டி நான் வெளியிட்டிருந்தேன். மிக முக்கியமாக அவர்கள் ஒரு 4 பாயிண்ட்ல அவர் விவரமாக சொல்லிட்டு இருந்தாரு. அந்த 4 பாயிண்ட்டுக்குமே நான் விளக்கங்களை சொன்னேன். இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் நாங்கள் என்ன தெரிவித்தோமோ அதுதானே இன்றைக்கு நடைமுறையிலே வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு முன் எப்போதும் இல்லாத வகையிலே கடன் வாங்கி இருக்கிறது. சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 10 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறீர்கள். அவர்கள் இத்தனை வருஷம் வாங்கின, உங்களுக்கு முன்பு இருந்த ஆட்சியில் இத்தனை வருஷம் வாங்கியிருக்கக்கூடிய 5 லட்சம் கோடி கடனை நீங்கள் 5 வருடத்தில் 5 லட்சமாக கோடியாக ஆக்கி 10 லட்சம் கோடி வந்துவிட்டது என்று அன்றைக்கு நிதியமைச்சர் சொல்லி இந்த கடன் சுமையை ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்கியது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை வேண்டுமென்றே திரித்து உருவாக்குவதற்கு அன்றைக்கு முற்பட்டார்கள். நான் அப்போதே தெளிவாக சொன்னேன். கடன் வாங்குவது என்பது அதற்கான அளவுகோல்கள் ஒன்றிய அரசு வகுத்திருக்கக்கூடிய அந்த அளவுகோல்கள், அதே போல நம்முடைய பைனான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகோல்களுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்குகிறோம். தவிர இந்த கடன் வாங்கக்கூடிய விகிதம் என்பது ஆண்டுதோறும் 2 மடங்காக அது உயர்ந்து கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை வரும்.
இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 மடங்காக வருகிற போது தாவேக அரசு 5 ஆண்டு காலத்தை நீங்கள் நிறைவு செய்கிற போது உங்களுடைய கடன் அன்றைய தினம் ஏறத்தாழ 20 லட்சம் கோடி, இன்றைக்கு 10 லட்சம் கோடியாக இருந்தால் 20 லட்சம் கோடியாக வருவது இயற்கையாக இருக்கும் என்றும் கூட நான் அன்றைக்கு தெரிவித்தேன். இன்றைக்கு மதிப்பிற்குரிய நிதித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் செய்தியாளர்களை இன்றைக்கு சந்தித்திருக்கிறார். அப்போதும் அவர் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், கடன் எல்லாம் வாங்குவதையெல்லாம் குறைக்க முடியாது, மத்திய அரசனுடைய அனுமதியோடு தான் நாங்கள் கடன் வாங்குகிறோம், கடன் வாங்குவது அதிகரித்துக் கொண்டுதான் போகும் என்பதை இன்றைக்கு அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாகவே தெரிவித்திருக்கிறார். நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டு நெட் பாரோயிங் எவ்வளவு வாங்கியிருக்கிறார் என்று பார்த்தால் சொன்னால் 1,22,00,000 கோடி நெட் பாரோயிங் அவர்கள் இந்த ஆண்டு வாங்கியிருக்கிறார்கள். இதே அளவில் போனீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதை போல அடுத்த 5 ஆண்டுகளில் நான் முன்பு குறிப்பிட்டதை போல அந்த 10 லட்சம் கோடியை கடனாக அவர்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து போகிற போது நெட் பாரோயிங் 1 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த ஆண்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்போதே அவர்கள் 22,000 கோடி ரூபாய் அதை விட அதிகமாக கடன் வாங்குவோம் என்று இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால், வெள்ளை அறிக்கை அவர்கள் சொல்லுகிற போது என்னென்ன சொன்னார்களோ நான் விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ரெவென்யூ டெபிசிட் எவ்வளவு இருக்கிறது என்று நம்முடைய ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் விட்டு போகிற போது 48,699 கோடி ரூபாய் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க? 55,725 கோடி ரூபாய் ரெவென்யூ டெபிசிட் சொல்றாங்க. ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய் கூடுதலாக இன்றைக்கு ரெவென்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறையை அவர்கள் சொல்லுகிறார். அதே போல மூலதன செலவு அன்றைக்கே சொன்னார், நீண்டகால திட்டங்களை இந்த அரசு கொண்டு வரவில்லை, எல்லாவற்றையும் ஏதோ எடுத்து அள்ளி வாரி வழங்கிவிட்டார்கள், எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்காக போய்விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். மூலதன செலவுகளையே ஏதோ நாங்கள் செய்யாததை போல ஒரு மூற்றத்தை உருவாக்கினார்கள். நாங்கள் அப்ப மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த தொகை டீம் பட்ஜெட்ல 59,662. இப்ப இவங்க எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 56,985 கோடி ரூபாயை இன்றைக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய் மூலதன செலவிலே இன்றைக்கு அவர்கள் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்லே அவற்றை குறைத்து இன்றைக்கு இந்த மூலதன செலவுகளிலே நம்முடைய நிதியமைச்சர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதனால பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொன்று சொன்னாங்க, SOTR ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூஸ், மாநில அரசினுடைய சொந்த வரி வருவாய்களில் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்க போகும்போது 2,29,000, இப்ப எவ்வளவு தெரியுமா காமிக்கிறாங்க? 2,26,000 லட்சம், 2,26,000 கோடி. ஆக அதுல மட்டும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய் அதிலே அவர்கள் குறைவாக காட்டுகிறார்கள். நான் எதற்காக இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று கேட்டால், இந்த மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் என்பது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் எங்களுடைய நிர்வாக திறமையினால், எங்களுடைய பிஸ்கல் மேனேஜ்மெண்டினால் எங்கெங்கேயோ லீக்கேஜஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் என்று சொன்னார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் அடைத்து நாங்கள் செம்மையான திறமையான நிர்வாகத்தின் மூலமாக SOTR-ஐ கூட்டுவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்ப்பேன் என்று சொன்னால் அதில் பெருமளவு அவர்கள் இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது.